நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். அந்த தொடரில் இன்னைக்கு பிஸ்தா பருப்பை பற்றி பார்ப்போம். பிஸ்தாவில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக விட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ் போன்ற சத்துக்கள் இதில் தாராளமாக இருக்குது. இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிஸ்தா பருப்புக்கு இருக்கிறதுனால சர்க்கரை அளவை நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்க இது உதவி செய்யும். மூளையின் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கவும் இது உதவி செய்யும். இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் பிஸ்தா பருப்புக்கு உண்டு. கெட்ட கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிஸ்தா பருப்புக்கு உண்டு. ஆனால் நிறைய பேர் தவறுதலாக என்ன நினைக்கிறாங்க, பிஸ்தா சாப்பிட்டா கொழுப்பு சேர்ந்துருன்றாங்க. தவறு. உடல் எடையை ஒரே சீராக வைத்திருக்கவும் கண் பார்வை திறனை மேம்படுத்தவும் இந்த பிஸ்தா பருப்பு உதவுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிஸ்தா பருப்பை பச்சையாக சாப்பிடும்போது தான் பலன்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தினமும் ஒரு 5 பிஸ்தா பருப்பு சாப்பிட்டாலே போதும். மேற்சொன்ன அத்தனை பலனையும் நம்ம பெற முடியும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.